வணக்கம். நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக 23,000 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னமும் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வாரம் என்னென்ன செக்டர்ஸ் பார்க்கலான்றது 2 மேஜர் ஈவெண்ட். ஒன்று தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி, ரைட்? அண்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே மார்க்கெட்டில் என்ன சூழ்நிலை, எலெக்ஷன் சூழ்நிலை என்னதுன்றது தெரிஞ்சிடும். அடுத்த சாட்டர்டே கடைசி எலெக்ஷன், ரைட்? ஸோ நம்ம தேர்ஸ்டே இன்னைக்கு எக்ஸ்பைரி, ஃப்ரைடே இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும் என்ன வாங்கலாம். மண்டே ரிசல்ட் இருக்கும்ல, மண்டே ரிசல்ட் இருக்காது, பட் ஒப்பீனியன் போல் சாட்டர்டே நைட்டே வந்துடும். சண்டே ஒரு நாள் இருக்கு, மண்டே இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது டியூஸ்டே இன்னைக்கு செம்ம ஆட்டம் இருக்கும். அன்னைக்கு பயங்கர ஒலட்டைலா இருக்கும். பட் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளாரியே பஞ்சர் ஆகிடும். அந்த இந்தியா விக்ஸ் இருக்குல்ல, அது பஞ்சர் ஆகிடும். பஞ்சர் ஆகினா உங்களோட ஆப்ஷன் எல்லாம் காலி. ஆப்ஷன் ப்ரைஸ் காலி ஆச்சுன்னு சொன்னாவே ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே கீழே உழுவலாம். உழுவுன்றது நான் சொல்ல, பட் உழுவுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்தியாவில் மேக்சிமம் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தானே இருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க, இந்த வாரம் சாட்டர்டே இன்னைக்கு 25ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் செக்டர்ஸ் பார்த்து சில ஸ்டாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், கேம்பிளாக இருக்காது. அண்ட் டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரெல்லாம் இந்த வாரம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக, ரைட், ஸ்பெஷலாக இப்போ இந்த வாரம் நம்ம ஸ்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் நான் ஸ்பெஷலாக சில ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ அனுப்பி விடுறேன். வீடியோ அனுப்புகிறேன், இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புகிறேன், இல்லை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக அனுப்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரைடே மார்னிங் ஆக்ஷனபிளாக, ரைட்? அண்ட் டெஃபினட்டாக அதே மாதிரி பார்க்கலாமே, அடுத்த வாரத்துக்கு அது பார்த்துக்கலாம். பட் ஃப்ரைடே இன்னைக்கு நான் நிச்சயமாக அடுத்த ஃப்ரைடே, ரைட், அடுத்த ஃப்ரைடே இன்னைக்கு நான் டெஃபினட்டாக பிஃபோர் மார்க்கெட் ஹவர்ஸ்னால் சரி ஒரு 10-10:30 மணிக்குள்ளே நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலோ இல்லை ஒரு வீடியோவோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதாச்சும் ஒன்று நான் அனுப்புகிறேன். ஆக்ஷனபிளாக இருக்கும். வாங்க, நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரேசர் பேயோட லிங்க் இருக்குது. ரேசர் பே கிளிக் பண்ணால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், யூபிஐ பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9444468888. எவ்வளோ அமௌண்ட் பண்ணும்? 200 + 36 rupees ஜிஎஸ்டி. அனுப்பி விடுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு சாயந்தரம் சந்திப்போம். மார்க்கெட் செம்ம சொங்கியாக போச்சு. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுன்றதை நான் எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னு சொன்னால் நேற்று டே ஹையில் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ டே ஹையில் க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த மொமெண்டம் இன்னைக்கு மார்னிங்கும் எடுத்துகிட்டு போகுன்றது நான் எதிர்பார்த்துருந்தேன். நிறைய பேர் காலையிலே மெசேஜ் கால்ஸ், சார் யூஎஸ் மார்க்கெட் 600 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு, நம்ம மார்க்கெட் கிராஷ் ஆகிடுமா, காலையில் ஓப்பன் ஆனோடனே ஷார்ட் பண்ணுமா? எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் போட்டேன், தயவு செஞ்சு ஷார்ட் பண்ணாத, ரைட்? 200 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் பண்ணாலும் நீ ஷார்ட் பண்ணாத, வெயிட் பண்ணலாம். காலையில் 9:30 மணிக்கு டிசைட் பண்ணிக்கலான்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பாசிட்டிவ்க்கும் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் டெஃபினட்டாக உலகம் எக்கட போங்கடா, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் ஜம்முன்னு இருக்கிறேன். நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2-3 விஷயத்த 2 நாளாக அப்படியே மைண்ட் விட்டு போயிட்டே இருக்கு. நாங்கள் எழுதி வச்சுட்டு நியூஸ் பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை. அண்ட் சில டேட்டாஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த எழுதி வைக்காதனால இந்த 2 விஷயம் மைண்ட் விட்டு டக்குன்னு போகுது. பிஎஸ்சி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் கேப், இந்தியாவோட மார்க்கெட் கேப் $5 trillion அச்சீவ் ஆயிடுச்சு. எப்படி? $5 trillion அச்சீவ் ஆச்சு. ஒன்று, இட்ஸ் அ ரெக்கார்ட், ரைட்? அண்ட் ரெண்டாவது ஆர்பிஐ 2,11,000 கோடி. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்றாங்க அந்த ஒரு ரீசனால் தான் நேற்று மார்க்கெட் தூக்குச்சுன்றது. அந்த ஒரு ரீசனால் தான் நேற்று சொல்றாங்க மார்க்கெட் நேற்று தூக்குச்சுன்றது.
அதுவும் ஒரு காரணம். பட் மேஜர் காரணம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் வாஸ் ஷார்ட் கவரிங். நிறைய ஷார்ட் இருந்துச்சு, பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சி இழுத்ததுல வந்து ஷார்ட் கவரிங்ல மேலே தூக்கிடுச்சு. நேற்று நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த டே ஸ்டெடியா அப்படி மேலே போச்சு. அப்படி படிக்கட்டி மாதிரி தான் மேலே போச்சு. மிட் கேப் கூடயும் மிட் கேப் வேணா நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் கூடயும் அப்படி போயிட்டு கீழே வந்துட்டு அப்படி போச்சு. பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டெடியா மேலே ஏறிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் பியூர் கேஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங். ஸோ இந்த 2,11,000 கோடின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் யாரா பெஸ்ட் ட்ரேடர்னு சொன்னால் ஆர்பிஐ தான். ஆர்பிஐக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துங்களேன். அவங்க ஆர்டர் போடுறது ஊருக்கு தெரியாது, ஒன்று. ரெண்டாவது வந்து ஊர்ல எவன் என்னென்ன ஆர்டர் வச்சிருக்கிறான், இங்க மட்டும் இல்லை, அவுட் சைடு இந்தியாவில இருந்து என்ன ஃபண்ட்ஸ் வரப்போகுது, இங்க இருந்து என்ன ஃபண்ட் போகுதுன்னு ஃபுல் டீட்டெயில் வச்சிருக்கிறாங்க. அண்ட் மார்க்கெட் ஏறுதா இல்லையான்றதா அவனுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு அதுக்கு தந்தாப்புல இது வந்து பக்கா இன்சைட் ட்ரேடிங். இது அதுக்கு மேல வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லலாம். அப்படி வச்சு சம்பாதிக்கிறது தான் இந்த கேஷ், ரைட்? பட் என்ன, மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் வச்சு ருப்பியை வந்து எடுத்து பாருங்களேன். ஆல்மோஸ்ட் அந்த 82 ரூபா, அந்த சைடு 83 ரூபா 50 பைசா, இந்த லெவல்லே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல நிறைய தக்கதீம தோ போட்டுட்டு இருக்காங்க கரன்சியை பொறுத்த வரைக்கும், ஒன்று. ரெண்டாவது, இது இல்லாத ஆர்பிஐ வந்து இந்த பேங்க்ஸ் எல்லாம் எஃப்டி வாங்குறாங்களா, அதுல ஒரு பகுதியை வந்து அவங்க நவுத்திக்கிறாங்க. அந்த இதுல வர கேஷ், அண்ட் திடீர்னு பேங்க்குக்கு ஏதாச்சும் கேஷ் தேவைப்படுதுன்னா வட்டி கொடுக்குறாங்க, ரைட்? இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து லாபம், ஆர்பிஐக்கு, ஒன்று. இது இல்லாத இந்த பாண்டு விற்கிறது, வாங்குறது, விற்கிறது, அதுலேயும் வந்து இதுக்கு ஆர்பிஐக்கு வந்து லாபம். ஒரு லம்சம் மணி எடுத்து பாருங்களேன், ஜாக்பாட் தானே. நல்ல வேலை ஆர்பிஐ வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அது எந்த கட்சியா இருந்தாலும் ஃப்ரீ இது அதுன்னு தள்ளி இருப்பாங்க. இப்போ ஒரு மேஜர் ஜாக்பாட் வர கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபி இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், தட்டுல வந்து 2 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. அப்ப பட்ஜெட் எப்படி இருக்குன்றது நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாமே வந்து ஒரே ஒரு வேண்டுதல் தான், ரைட்? இந்த ஃப்ரீ கொடுக்கறத விட்டுட்டு இல்லை அனாவசியமா செலவு பண்ணாத, இது ப்ராப்பரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும். அதாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பணம் வரணும். இட் குட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபேக்ட்ரி, பவர் பிளான்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்டு, இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். லெட்ஸ் சி என்ன பண்ண போறாங்கன்றது அடுத்த விஷயம். ஒன்று இல்லை, நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதை குறைச்சிட்னாலும் நல்லது தானே, எக்கானமிக்கு நல்லது. இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய அதிக வட்டியில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கடனை தீர்த்தி விடணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். பட் இட் வாஸ் எ மேஜர் அட்வான்டேஜ். வர கவர்மெண்ட்டுக்கு லட்டு மாதிரி சாப்பிடுவாங்க. சரி, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப சுங்கி மாதிரி போச்சு. தோ கொஞ்சம் இப்படி அப்படி போச்சு. அண்ட் இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் மேலே இழுத்து பிடிச்சி வச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று. ரெண்டாவது, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், அதை வந்து ஹெச்ஏஎல் எடுத்துங்க, பிஇஎல் எடுத்துங்க, நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா போச்சு. கெயிலு, இதை பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க எடுத்து பாருங்களேன், ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி 1700 ரூபால இருந்துச்சு ஹெச்ஏஎல், ரைட்? இன்னைக்கு வந்து 5000 ரூபாவை தாண்டி நிக்குது. இன்ஃபேக்ட் எக்ஸாக்டா சொல்லணும் 5160 ரூபா தாண்டி நிக்குது. அண்ட் நீங்க வந்து அந்த கிராஃபை பார்த்தா இப்படி நிக்குது ஸ்ட்ரெயிட்டா 89 டிகிரிஸ். 90 டிகிரிஸ்னா இப்படி போகும், ஒரே பார்ல போகும். 89 டிகிரிஸ் இப்படிதான் இருக்கு. அண்ட் அப்போ கீழே உழுவுமா சொல்ல தெரியல. அண்ட் உழுவுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவனுக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. எவ்வளவு? 30 வருஷத்துக்கு அவனோட ஆர்டர் புக் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உலகத்துல அது மாதிரி வேற எந்த கம்பெனிஸ்க்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் இன்னமும் நிறைய விஷயங்கள் உள்ள வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெச்ஏஎல் மூச்சு வாங்குதா, மூச்சு விடுதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு நம்ம பேச வேணாம், செக்டர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேச வேணாம். முடிஞ்சால், மறுபடியும் நான் சொல்றேன், முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்றேன். அதுல வந்து நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டா நாளைக்கு ஈவினிங் ஜோஹோ மீட்டிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க, பெரிய அமௌண்ட் கிடையாது, ரைட்? நான் என்ன சம்பாதிக்கிறேன்,
நீங்க யோசிக்காதீங்க. டெஃபினட்டா அது வந்து ஒரு பெரிய சம்பார்த்தனை கிடையாது. 20-30,000 ரூபா இல்ல 40,000 ரூபா வாட் எவர் இட் இஸ், அது வந்து ஒரு பெரிய சம்பார்த்தனை கிடையாது. ஒரு 14 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு. ஸோ வாங்க, டெஃபினட்டா ஒரு 3 மணி நேரம் இட் இஸ் வர்த் ஸ்பெண்டிங், ரைட்? அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணலப்பா, நிஜமாவே இட்ஸ் வர்த் ஸ்பெண்டிங். பேங்க் நிஃப்டி 206 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 414. அண்ட் வேர்ல்ட் மார்க்கெட் எல்லாம் சொங்கி மாதிரி தூங்கிட்டு இருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் -609 பாயிண்ட்ஸ். கோல்டும் விழுந்துச்சு, சில்வரும் விழுந்துச்சு, காப்பர் எல்லாமே கீழே விழுந்துச்சு. அண்ட் காரணம், சைனா வந்து போயிங் இருக்குல்ல, இந்த பிளெயின்லாம் பண்ணுறாங்களே, போயிங் 787, 757 மேக்ஸு, இதெல்லாம் ஏதோ ஒரு நம்பர், இந்த நம்பர் பிளெயின்லாம் விற்கிறாங்களே, இது வந்து சைனாவில் வந்து இந்த வருஷம் 2024 டெலிவரி எடுக்கலையாம். சைனா வந்து அவங்க இருக்கிற அந்த ஏவியேஷன் குரூப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட காக்பிட், அந்த மெயின் டிரைவர் உட்கார்ற இடம் இருக்குல்ல, பைலட், ரைட், அந்த உட்கார்ற இடத்துல வந்து அந்த இதுக்கான பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியில வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி எனக்கு அடிஷ்னல் சர்டிபிகேட் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யாருக்கு தெரியும், சைனா தான் அந்த பேட்டரி சப்ளை பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரியாது, நம்ம அந்த டீட்டெயில்ஸ்ல போக வேணாம். பட் அந்த ஒரு ரீசன்னால அவங்க வந்து போயிங் பிளேனை வந்து எதுவுமே டெலிவர் பண்ணல. அண்ட் இதனால அவங்களுக்கு சில நஷ்டங்கள் ஆயிருக்கு. அடுத்த குவார்ட்டர்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஒரு ரீசன்னால போயிங் கீழே விழுந்துச்சு. போயிங் கீழே விழுந்தானா மற்றதெல்லாம் சக் 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 சக்னு கீழே விழுந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கர்வ், ரைட், மீண்டும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட்ல ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கு. ஸோ இந்த கர்வ் மேலே ஏறும் போதும் மார்க்கெட்ல ஒரு ஜர்க், அந்த ஜர்க்குனால நேற்று விழுந்துச்சு. நம்ம மார்க்கெட்ல உழுவுல. அண்ட் இப்போ ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7 o'clock பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அண்ட் ஃபிளாட் பாசிட்டிவா இருக்கு. கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து ஃபிளாட்டிஷாக தான் இருக்கு. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபிளாட் பாசிட்டிவா இருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ப்ரோக்ரஸ், ரைட். டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆயிடுச்சு. வீக் ஆனதுக்கான எதிர்வழி என்னது, இப்போ ரைட் நவ் 83.15, நேத்தோட ஒரு 10 பைசா ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 7,450 rupees பர் கிராம், 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட், எம்சிஎக்ஸ் ரேட் கிடையாது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 92,600 அந்த ரேஞ்சில் வந்து சில்வர் வித்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம், ரைட். ஒரு 5% குறைஞ்சிருக்கு, ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆல்மோஸ்ட் 7,750 இருந்து 7,450, ஒரு 300 ரூபா கிராமுக்கு வந்து குறைஞ்சிருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 ரூபா பக்கமா வந்து குறைஞ்சிருக்கு. நல்ல விஷயம், பார்க்கலாம். சில்வரை பத்தி நானும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போடணும்னு நான் சொல்லி இருக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க கோல்டை பத்தி. கோல்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25% டிஸ்கவுண்ட்ல கோல்டு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த விஷயமா தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மோஸ்ட் லைக்லி நாளைக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம். இதுல வந்து லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்னதுன்றது நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பார்க்கலாமே என்ன பண்ண முடியுன்றது. நான் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, முடிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா அதை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.